ஆஃபீஸ்லேருந்து இப்போ தாங்க வெளியே வந்தேன். வெளியே வந்து பார்த்தா வந்து ஃபுல்லாக ஸ்னோஃபாலு. எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நார்மலாக இருந்துச்சு டெம்பரேச்சரு. அதனால் வந்து மஃப்ளரு அந்த இதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வரல, எதுவுமே ப்ரொடக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே வந்தேன். கையெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, ஜில்லுன்னு கையெல்லாம் வந்து அப்படியே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ராஜிகிட்ட போய் சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ராஜி வந்து ஸ்னோக்காக வெயிட்டிங்கு. எப்படி இருக்குன்னு எக்ஸைட்டிங்காக இருந்தது. பாருங்கள், கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணியாக வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. நார்மல் டெம்பரேச்சர் இப்போ -5 இருக்குது. அதுதான். ஸோ நான் இப்போ வீட்டுக்கு போக போகிறேன். வாங்க, உங்களுக்கு வந்து ராஜியோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். வாங்க, 2 பேரும் வெயிட்டிங் தான். எப்படி இருப்பாங்க, இதுதான் முடியலைங்க, செம்ம குளிர். பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க, ஐஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாக. நான் போகும்போது மதியானம் போகும்போது ஒன்றுமே இல்லை. பாருங்க, எல்லாமே நான் போகிற வழி ஃபுல்லாக வந்து இதுதான் ஐஸாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்துட்டேன். நம்ம ராஜிக்கிட்ட சொல்லி பார்க்கலாம் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்னோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாள். என்றைக்கு வரும் டெய்லியும் ஒரே தொல்லை. இன்றைக்கி தான் வந்து வந்துச்சு. எனக்கே ஆச்சரியம். ஏன்னா மத்தியானம் வந்து நார்மலாக இருந்துச்சுங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து நான் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு வெளியே வரேன், அப்படியே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதான் எனக்கு ஆச்சரியம். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணலாம். ராஜோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ வாங்க வந்து சொல்லி பார்க்கலாம். ராஜி, வெளியே பாரு, வே நிற்கிறான் பாரு. ஏதோ கையில் ஏதோ புறா மாதிரி வச்சுருக்கான் கையில். பேர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். சொன்னல, இதான் ஃபர்ஸ்ட் டே. அங்க போய் வெளிய ஃபுல்லா ஐஸ். இங்க போலாமா, கீழ போலாமா? பாரு, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டோடைய வெளியிலேருந்து ஸ்னோ பாருங்கள். ஃபுல்லாக காரில் எல்லாத்துலேயும் ஸ்னோ பாருங்கள். ஸ்னோ வேறு விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், ஏன் ஃபஸ்ட்டு டே. வெளிய போலாம், ஃபர்ஸ்ட் எனக்கு வெளிய போய் கையில எடுத்து ஃபீல் பண்ணனும். வெளிய போலாம். சரி வாங்க, கிளம்புங்க போலாம். ஓகே போலாம். கிளம்பி பாருங்க எப்படி கிளம்பிட்டாங்க பாருங்க. எங்கே கிளம்பிட்டீங்க மொய்தா? எங்கே போறீங்க? ஸ்னோ எடுக்க. எங்கே எடுக்க போறீங்க? ஐஸா? ஆமா. பாருங்க எப்படி பேக்கப் பண்ணிட்டு. சரி ஓகே போங்க. வெளியே செம்ம குளிருங்க. நானும் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ நான் க்ளோஸ் கையில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறக்காக வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு சரி வாங்க போகலாம். நானும் இது போட்டேன். செம்ம குளிர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது, அதனால் இப்போ நானும் போட்டு கிளம்புறேன். சாவி எடுத்துட்டியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 ஃப்ளோருங்க. இறங்கி போகிறோம். வேகமாக ஓடுறத பார்த்தீங்களா 2 பேரும். மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி. எப்படி ஓடுறாங்க பாருங்க. வந்துருச்சு செம்ம குளிருங்க. ஃபுல்லாக ஈரமாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஐஸில் நடந்தது எல்லாம் ஈரமாயிருச்சு, மழை பெஞ்ச மாதிரி. வலிக்கும். வலுக்கும் 2 பேரும் பார்த்து. ராஜி வலுக்கும். ராஜி பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குது பாருங்க. நான் வரும்போது கொஞ்சமாக இருந்தது, வந்து இது வருங்க பாருங்க. அப்படியே தூசு மாதிரி அப்படி பறந்து வருதுங்க. எனக்கே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. மூஞ்சி மேலேயே விடுதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஃபுல்லாக வந்து இதுதான் ஐஸ் தான். இப்போ காலையில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை விட வந்து அப்படியே ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும் காலையில் பார்த்தா.
-5ல் இருக்குங்க டெம்பரேச்சரு. பாருங்க ஃபுல்லாக அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தால் நம்ம மேலேயே விழுந்துடும். இங்கே பாரு, இங்கே பாருங்க வாயிலேருந்து புகையெல்லாம் வருது. -5ல் இருக்குது. நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம்னா வந்து நம்ம மேலே வந்து இதுலலாம் வந்து ஐஸ் வந்து டெபாசிட் ஆயிரும். க்ளோஸோடு இருக்க முடியலையா? க்ளோஸ் போடாமல் இருக்க முடியல. நான் க்ளோஸ் போடாமல் இருக்கேன், அப்போ தான் வந்து வீடியோ கரெக்டாக எடுக்க முடியுது. மொய்தா மொய்தா இங்கே பாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்க? இங்கே வா இங்கே வா இங்கே வா. என்னதுப்பா? ஐஸா? ஐஸா காமி. நைட்டு 8 ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து. இங்கே வா மையா, ஊது வா, இங்கே வா, வாய் ஊது வா, ஊது ஊது. கேமராவே வந்து ஒரு மாதிரி அப்படியே பிளர் ஆகிட்டே இருக்குது. நான் தொடச்சி எடுக்கிறேன், அந்தளவுக்கு பனி பெஞ்சிருக்கு. காலையில் வந்து இதோட பெஸ்ட்டாக நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சொன்னாங்க. என் கையே வந்து அப்படியே ரொம்ப இதாக இருக்குது. பாருங்க அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே. கை அப்படியே செம்ம இதாக இருக்குது. பாருங்க இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த தண்ணியெலாம் அப்படியே ஐஸ் ஆயிருங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே ஐஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து தூசு மாதிரி வருதில்ல, அது எல்லாமே வந்து ஐஸ் தான். அது வந்து ஸ்னோஃபாலாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்க என் கை இப்போ கேமரா எடுக்கிறதுக்காக வந்து கையை வச்சுருந்தேன். அப்படியே கையை வந்து அப்படியே கட் பண்ண மாதிரி இருக்குங்க. கத்தி வச்சா கட் பண்ணால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு சரியான பெயின். எப்பா ராஜேஷ் சீக்கிரம் உள்ளே போயிடலாம், வீட்டுக்குள்ளே போயிடலாம். மொய்தா பாருங்க வந்து பார்த்த உடனே அவளுக்கு இதான ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. எங்களுக்கே அதுதான். அப்போ அவளுக்கு அப்படி இருக்கும் பாருங்கள். ஐஸ்லாம் தூக்கி போட்டு மேலே போட்டு அப்படியே விளாண்டுக்கிட்டு எப்படி தெரியுமா இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. க்ளோஸ் இல்லாமல் இருந்தால் கையை அப்படியே கட் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. சரி வாங்க போகலாம். எப்பா பாய். ஸோ உள்ளே போகலாங்க. பாருங்கள் வீடியோ இருக்கிற கை எடுத்து அப்படியே செம்ம அப்படியே கையெலாம் வந்து கத்தி வச்சு கட் பண்ணால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. தெரியாமல் ஆர்வ கோளாறுல க்ளோஸ் இல்லாமல் பண்ணிட்டேன். கையை கட் பண்ண மாதிரி இருக்கு. மழை மாதிரி பெய்ய மாதிரிங்க. மழை எப்படி பெய்யல அது மாதிரி பெய்யுது. எப்பா க்ளோஸ் இல்லாமல் வீடியோ கையை கலட்டிட்டேங்க. அப்படியே கத்தி வச்சு வெட்டின மாதிரி இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அப்படியே எனக்கு இன்னும் பெயின் இருக்குது. ஏன்னா கையெல்லாம் பின் வச்சு குத்துங்க மாதிரி இருக்கு. அவங்களுக்கு பின்னு வச்சு குத்துன மாதிரி இருக்கு. எனக்கு பெரிய அறுவலை வச்சு வெட்டின மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க க்ளோஸ் போட்டிருந்தாங்க, நான் க்ளோஸ் கூட போடலை. வெறும் கையால் நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா க்ளோஸ் போட்டு டச் பண்ண முடியல. அதனால் நான் கலட்டிக்கிட்டு எடுத்தேன். அதோடைய கன்சிக்வன்ஸ் என்னன்னு தெரியாமல் நான் பாலில் எடுத்துட்டேன். இப்போ செம்ம பெயினாக இருக்கனால அதுதான். உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்ம ஹாப்பி ஆக்சுவலி. ஒரு பக்கம் கை பெயினாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. மோஹிதா மாதிரி ஓடி ஆடி விளையாடணும், கீழே ஐஸ் வச்சு பால் வச்சு தூக்கி போடணும்லாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இது நைட்டுங்க, இப்போ நைட் டைம். ஆக்சுவலி மோஹிதாக்காக தான் நாங்கள் சீக்கிரமாக ஆச்சு வந்துக்கோம். சரி அவளுக்கு எதாவது செய்யாமல் ஆயிடும். ஆக்சுவலி இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் வந்து ஒரு 4:30 கூட பார்த்தேன். அப்போ கூட இல்லை, இப்போதான் ஆக்சுவலி ஐஸ் பால். அது கூட எங்களுக்கு அவங்களுக்கு தெரியல. எனக்கு அவங்க வெளியே பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரீன் போட்டு தான் இருப்போம். ஸோ அந்த விண்டோவை தள்ளி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால இல்லை. ஸோ காலையில் எப்படி இருக்குன்னு காலையில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். ஸோ தமிழ் குடியாய் ஒன்றிணைவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். மகிழ்ச்சி சொல்லுப்பா. மகிழ்ச்சி சொல்லு. ஓகேங்க, மகிழ்ச்சி. பாய்.